வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலைல நரிமுகத்தில் முடித்தா நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம முகத்தில் முடித்தா நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஏன் குடிக்கிறேன்னே தெரியாத அந்த கஷாயத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லிக்காயும் இஞ்சியும் போட்டு தான் குடிக்கிறேன். ரொம்ப கசப்பாகுது. இதை ட்ரை பண்ணால் முடி வளரும்னு சொன்னாங்க. எனக்கு சொட்டெல்லாம் கிடையாது, நல்லா முடி வளரும். இப்போ மொட்டை அடிச்சுக்கிறேன் அடர்த்தியாக உடனே தான். வீட்டில் பூண்டும் பல்லாரக்கீரையும் வாங்கிட்டு வந்து உரிச்சு தந்தால் தான் சோறுன்னாங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அந்த வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலான்னு கிருட்டுன்னு கை காலெல்லாம் சுற்றிட்டு புஷ்அப் எடுக்கலான்னு போனால் எப்பயுமே விடாத 50 புஷ்அப் அசால்ட்டாக அடிப்பேன். இப்போ 2கே உடம்பு பயங்கரமாக அடி வாங்குது. என்னன்னு தெரில. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னன்னு தெரில. யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருந்த யூஸ் போகலன்னு. அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். புல்லப்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடி கண்டிஷன் செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு அந்தளவு மைண்ட் செட்டே இல்லை ஒர்க் அவுட் பண்ணலான்னு. ஏதோ ஓரளவுக்கு மசில்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பைசிப்ஸா முன்னாடி இருக்கிறது பைசிப்ஸு, பின்னாடி இருக்கிறது ட்ரைசிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓரளவு க்ரோ ஆகிட்டே வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள் பின்னாடி. இதே தான் பார்த்துக்கிட்டிங்களா. ஜஸ்ட்லாம் ஓரளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் டியூன் ஆகிட்டு வருது. சார் அப்பனா பால் வருமா சார்? பேக் மசில்லாம் கொஞ்சம் இதாகுது. இது எல்லாமே நான் ஹோம் ஒர்க் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டிராஃபிக். என்னன்னு பார்த்தா பஸ்ஸை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போகிற வழியில் நம்ம சேஃப்டி கார்டு எல்லாத்துக்கும் ஒரு சல்யூட்டை போட்டேன். இந்த நாளாவது இனிய நாளாக நாம் எனக்கு கடவுளேன்னு வேண்டிட்டு அப்படியே போகிற வழியில் தான் யோசித்தேன். சிட்டி ஃபுல்லாக எவ்வளோ பொல்யூஷனாக இருக்குது. இந்த மாதிரி காட்டு பக்கம், இந்த மாதிரி கிராமத்து பக்கம் பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. சரி, இப்போ வேலைக்கு வந்தாச்சு. அங்கே ஃபஸ்ட்டு கிளம்பும்போது நல்லா ஆஃபீஸர் மாதிரி கிளம்பிட்டு இங்கே வந்து என்னடா இப்படி வேலை செஞ்சிட்ருக்கான்னு நினைக்காதீங்க. இதுதான் நான் பார்க்குற வேலை. செய்யும் தொழிலே தெய்வம்பாங்க. அந்த மாதிரி எனக்கு சோறு போடுறேன். அந்த தொழில் என்றைக்குமே எனக்கு தெய்வம் தான். யாரெல்லாம் கொத்தனார் வேலை பார்க்குறீங்களோ மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி வந்து 2 கோதுமை தோசை சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு.